பாத்ரூம் போகணும். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓடிபி. ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டியா? இப்படி டார்ச்சர் பண்ற? ஏஜேக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. சரி அதெல்லாம் விடு, எவிடன்ஸ் என்னாச்சு? லாக்கர் ஓபன் பண்ணி பாத்தியா? அதுக்கு தான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன்னு இன்னும் எத்தனை நாள் சொல்லிட்டே இருக்க? இப்பதான் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியே. ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறது ஈஸியாச்சே. எங்க இத்தனை நாளா நான் ஃப்ரீயா இருந்தேன். இப்ப எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எல்லாரும் என் கூடவே சுத்திட்டு இருக்காங்க. தபார், நீ என்ன ஏமாத்த பார்க்காத. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னை கண்குத்தி பாம்பா நான் பார்த்துட்டு போன் பண்ணிட்டே தான் இருப்பேன். இங்க இருக்கிறவளுங்க நெஜ பாம்பியே என் மேல தூக்கி போட்டாளுங்க. நீ வேற கண் கொத்தி பாம்பா. ஏய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இப்போ அந்த லாக்கர் ஓபன் பண்றியா இல்லையா? அவசரப்படாத, நான் நாளைக்கு பண்றேன். இப்போ அந்த லாக்கர் மேட்டர் என்னன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இல்ல ராத்திரின்னு கூட பார்க்காம போய் உங்க ஒப்பனை தூக்கிட்டு வந்துருவேன். இங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏய், வாய முடு. நீ இப்போ உடனே போய் ஓபன் பண்ற அந்த லாக்கர். இல்ல உனக்கு கண்ணு தெரிஞ்சாலும் சரி, இல்ல கண்ணு தெரியலனாலும் சரி, உங்க அப்பனை உயிரோட பார்க்க முடியாது. ஹிட்லர் உன் தங்கச்சியை கொன்னது தப்புனா இப்போ நீ பண்றதுக்கு பேர் என்ன? இப்படியும் ரெண்டு பேரும் நாசமா போங்க, எனக்கு என்ன? அந்த லாக்கரை பார்த்து தொலைறேன். வை, போ ஓபன் பண்ணு போ. இவன் தொந்தரவு வேற தாங்க முடியலையே. சும்மாவே அப்பாவை ஏதாவது பண்ணிடுவானோ? செஞ்சாலும் செய்வான். ஹிட்லரை ஜெயில போட்டே ஆகணும்னு குலவெறியோட இருக்கான். அந்த கோவத்தை அப்பா மேல காமிச்சா என்ன பண்றது? இதுக்கு வம்பு. இன்னைக்கு அந்த லாக்கர் ஓபன் பண்ணி பாத்திர வேண்டியதான். வா, இங்கதான் இருக்கு. உட்கார். பெட் இங்கதான் இருக்கு. படுத்துக்கோ. ஒரு 2 hours இந்த காலை வெளியில கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. உனக்கு ஒன்றும் பயம் இல்லையே? இல்ல இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. தூங்கு. என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியலையே. அன்னைக்கு கண்ணை மூடிட்டு குருட்டாம் போக்குல அழுத்தினதுல ஓபன் ஆச்சு. இன்னைக்கும் அப்படியே செஞ்சு பாப்போமா? ஓபன் ஆக மாட்டேங்குதே. பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்? நாம வேணா அவரு மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸை போட்டு பாப்போமா? ஏய் கேக்காரி, என்ன பண்ற? உன்னதான் கேக்குறேன், என்ன பண்றீங்க? கிட்ட சிக்கிட்டேனே, இப்ப என்ன பண்றது? நீங்க எப்ப வந்தீங்க? என் லாக்கர் கிட்ட என்ன வேலை உனக்கு? இங்க எப்படி வந்த? எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு பாத்துட்டு இருந்தேன். அத பார்த்து என்ன பண்ண போற நீ? எனக்கு கண்ணு தெரியாததால எல்லாத்துக்கும் உங்களையே நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு.
எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சா நானே எல்லாத்தையும் செஞ்சுக்குவேன்ல, அதுக்கு தான். சரி, நான் படுக்கிறேன். குட் நைட். சின்ன சாமி தூங்கிட ஹாசினி. அவளுக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. கண்ணுக்கு நல்லது ஆரஞ்சு ஜூஸ் தானே, எதுக்கு மாதுளை போட்டீங்க? தேங்க்ஸ் ஏஜே. ஒருவேளை மாயச்சித்திர சொன்ன மாதிரி இவளுக்கு உண்மையில கண் தெரியுமோ? இவ எதுக்கு கண் தெரியாத மாதிரி நடிக்கணும்? அதனால அவளுக்கு என்ன கிடைக்கும்? இவ ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட சரியா நடந்துகிட்டது இல்ல. இவளை நம்ப முடியாது. இவன் நடிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எப்படியாவது கண்டுபிடிக்கணும். மயக்கா, இஜி சாப்பிட்டு ஆபீஸ் போயிட்டாரா? கிளம்பிட்டாரு, ஆனா இன்னும் போகல. ஏன்? அந்த கேக்குக்காரிய சாப்பிட கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு. கண்ணு நல்லா தெரியற ஒருத்திய கைய பிடிச்சி ஏன் கூட்டிட்டு வரணும்? ஏஜிக்கு ஏன் அதெல்லாம் புரியவே மாட்டேங்குதுன்னு தெரியல. விடு விடு, ஏஜி அவளை சாப்பிட வச்சுட்டு ஆபீஸ்க்கு போயிருவாருல்ல. அதுக்கப்புறம் மகாராணி தனியா தானே இருப்பா. இன்னைக்கு எப்படியாவது அவளை வாட்ச் பண்ணி அவ கண்ணில் அத மாதிரி நடிக்கிறாங்கிறத ஏஜி கிட்ட நிரூபிச்சே ஆகணும். இந்தாக்கா. யாருக்கிட்ட நிரூபிக்கணுமோ அந்த ஏஜேவை நடிப்புக்காரிய கைய பிடிச்சு கூட்டிட்டு வரத பாரு. இந்த லாக்கர் விஷயத்துல நான் சிக்க வேண்டியது நல்ல வேலை தப்பிச்சு. ஹிட்லர் இன்னும் என்ன நம்புறாரு. இவர் எப்போ கிளம்பி ஆபீஸ்க்கு போவாருன்னு இருக்கு. அவர் போன உடனே அந்த லாக்கரை ஓபன் பண்ணி இன்னைக்கு அந்த எவிடன்ஸ் சிபிஐ ஆபீசர் கிட்ட கொடுத்துட வேண்டியதா. இங்க உட்கார். குட் மார்னிங் ஏஜி. குட் மார்னிங். என்ன நின்னுட்டே இருக்கேன்? உட்காரு. ஏய் ஏய், உன் சேர்ல உட்காரு. இங்க தானே இருக்கு. இங்க உட்காரு. என்ன ஒரு நடிப்பு! அந்த கேரக்டராவே மாறிட்டா. ஆஸ்கர்லாம் தோத்துது போ. வெயிட் பண்ணு, ஏஜி மட்டும் ஆபீஸ்க்கு போகட்டும். நம்ம கேரக்டர் என்னங்கறத காட்டிடுவோம். நீ கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா இல்லையான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு ஹாசினி சாப்பிட்டு முடிச்சதும் அவளை நான் வெளியே கூட்டிட்டு போறேன். என்ன திடீர்னு காலையில இருந்து சொல்லவே இல்லையே? என்னவா இருக்கும்? எங்க கூட்டிட்டு போறாரு தெரியலையே. இவங்கள நம்ம பிரிக்க நினைச்சா இவங்க ரெண்டு பேரும் கூடி கொலாபறதுக்கு வெளியில போறாங்களோ? நாம எங்க போறோம்? சர்ப்ரைஸ். என்ன ஹிட்லர் ஒரு மாதிரியா பாக்குறாரு? லாக்கர் மேட்டர்ல சந்தேகம் வந்துருச்சோ? ஆனா நானே கண்ணு தெரியாம சிரமப்படுறேன். இப்ப என்ன வெளியே கூட்டிட்டு போனா உங்களுக்கு தானே கஷ்டம். அதுக்காக தான் கேக்குறேன். எனக்கு எந்த சிரமமும் இல்ல. உன் கண்ணை பத்தி தெரியறதுக்கு
நான் எவ்வளவு வேணா சிரமப்படுவேன். என்னது கண்ணை பத்தி தெரியணுமா? உன் கண்ணு தெரியறதுக்கு நான் எவ்வளவு வேணா சிரமப்படுவேன்னு சொன்னேன். ம், போதுமா? ம். வா ஏந்திரு, வா ஏந்திரு. ஐயோ, இந்த ஹிட்லர் என்ன பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குதே. பாத்தியாக்கா ஏஜி அவளுக்கு எவ்வளவு ஆசையா ஊட்டி விடுறாருன்னு. ஏய் லூசு, நீ அவரை ஊட்டி விட்டது தான் பார்த்த. ஹாசினி ஏஜி ஊட்டும் போது கரெக்டா வாய் திறந்தாளே, அதை நோட் பண்ணியா? ஆமாமாமாமாமா. கண்டிப்பா சொல்றேன், ஹாசினிக்கு நல்ல கண்ணு தெரியுது. ஹ, எங்க நாம இத சொன்னா ஏஜே ஏதோ நம்மள எதிரிங்க மாதிரி பாக்குறாரு. விட மாட்டேன், இன்னைக்கு இதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். சாப்பிடு. என்ன இவ்ளோ அமைதியா பேசாம வர? ஆ, அது அது கார் ஓட்டுறவங்க கிட்ட பேச்சு கொடுத்தா கவனம் செதறோன்னு எங்கேயோ படிச்சிருக்கேன், அதனாலதான். என்னோட கவனம் செதறவே செதறாது. என்னோட பார்வை எல்லாம் ஒரு விஷயத்தை நோக்கிதான். என்னது அது? என்ன? ரோடு தான், வேற என்ன? இவளுக்கு கண் தெரியுமா தெரியாதா? இவ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா டவுட்டா தான் இருக்கு. எப்படியோ நான் வைக்கிற டெஸ்ட்ல உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். இவ என்னை ஏமாத்துறாளுன்னு எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். இவ கதை முடிஞ்சது. ஃபாரஸ்ட்குள்ள போறோம்னு இவளுக்கு தெரியுதா தெரியலையா? அவ கண் சரியா இருக்குன்னா இந்நேரம் நம்ம எங்க போறோம்னு அவ கேட்டிருக்கணுமே. இப்ப நம்ம எங்க போறோம்? என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? நீயே சொல்ல பாப்போம். என்ன டெஸ்ட் பண்றீங்களா ஹிட்லர்? எனக்கு பார்க்க தெரிஞ்சா இது ரோடா காடா வயலான்லாம் சொல்ல மாட்டேனா? நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம். என்ன திடீர்னு கோயிலுக்கு? என்ன விஷயம்? இது வரைக்கும் எல்லாமே திடீர்னு தானே நடந்தது. உனக்கு திரும்பி பார்வை கிடைக்கணும்னு, நீ மறுபடியும் பழையபடி ஆகணும்னு ஆண்டவன் கிட்ட போய் நான் வேண்டிக்க போறேன். சரியா? அதுக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வரீங்க? நீங்களே வந்திருக்கலாமே. அவன் மட்டும் தனியா வந்தா உன் கண்ணு எப்படி டெஸ்ட் பண்றது?
என்ன பேச்சே காணோம்? கோயில் வந்துருச்சு. இங்க எந்த கோயிலும் இல்லையே. ஹிட்லர் ஏன் போய் சொல்றாரு? ஓ, நேத்து நைட்டு லாக்கரை திறக்கும் போது மாட்டிக்கிட்டதுனால டவுட் வந்து இன்னைக்கு என்ன டெஸ்ட் பண்றாரா? ஹாசினி, எதுக்கும் கலங்காத. இது உனக்கு விஷ பரீட்சை. எப்படியாவது பாஸ் பண்ணிடு. ஏன் என்னாச்சு? கார் இன்னும் ஆன்லயே இருக்கு. எங்கே பார்க் பண்றதுன்னு பாக்குறேன். நேரம் அந்த மரத்தை போய் முட்டுறோம். எப்படி பயப்படாம இருப்பான்னு பார்ப்போம்.